ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட பரிசுத்தமுள்ள நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நாடு உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். கர்த்தருக்கு நேராக வளர்கிற, ஆசீர்வாதமாய் வளர்கிற, அற்புதமாய் வளர்கிற நல்ல நாட்களாய் மாறட்டும். கர்த்தர் உங்களை வளர பண்ணுவார். உங்கள் வளர்ச்சியில் அவர் சந்தோஷம் கொள்கிறார். ஆமென். சங்கீதம் வாசிக்கலாம். ஒரு வசனத்தை சங்கீதத்திலிருந்து 92:12. வேதம் சொல்கிறது பாருங்க. இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட விசுவாசத்தினால், அவருடைய முன் அறிவிப்பின்படி, அவருடைய தெரிந்து கொள்வதனாலே நீதிமானாக்கப்பட்ட மனுஷனை குறித்து வேதம் சொல்கிறது. நீதிமான் பனையை போல் செழித்து, ஆமென், அல்லேலூயா. பனைமரம் பார்க்கறதுக்கு அற்பமாக தோன்றும், கருப்பாக தோன்றும், ரொம்ப அழகு இருக்காது. ஆனால் எந்த சீதோஷ நிலையிலும் அது நிற்கிறது. ஆமென். பனிக்காலங்களில் வேப்ப மரம் கருகிரும், பச்சையாக இருந்தது மாதிரி கருகி போயிடும். ஆனால் வெயில் அடித்த நாட்களில் சில மரங்கள் இலை உதிர்ந்து போகும். ஆனால் வெயில் நாட்களில் அது பனி தரும், வெயில் நாட்களில் அது நொங்கு தரும். ஆமென். எந்த சூழ்நிலைமையிலும் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். பிரைஸ் தி லார்ட். நீதிமான் பனையை போல செழிப்பான். அல்லேலூயா. உச்சிலிருந்து அடி வரைக்கும் அது எல்லாருக்கும் பிரயோஜனமாக இருக்கிறது. அது ஓலை பெட்டி செய்யலாம், பாய் செய்யலாம். அதனுடைய மட்டை வீடு கட்ட பயன்படுகிறது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பதநீர் பாருங்க, அனைவரோட தாகத்தை தீர்க்கிறது. அதில் கருப்பட்டி கிடைக்குது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஓலைகளிலே நிறைய டிசைனாக கலை பொருட்கள்லாம் செய்வாங்க, கைவினை பொருட்கள் எல்லாம் செய்வார்கள். அது ஒரு காலத்தில் அந்த பனை மரத்தோடு இருக்கிற, நான் சின்ன பையனெல்லாம் எங்கள் சர்ச்சை கட்டினது, வீடு கட்டினது பனங்கம்பல் தான். அந்த பனங்கம்பு உத்தரமாக பயன்பட்டது. உள்ளே இருக்கிற நடுப்பகுதி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பலகீனமானதை என்ன செய்வாங்கன்னா செங்கல் சூழலை எரிக்க பயன்படுத்துவாங்க. அதனுடைய நார் இருக்கு பாருங்க, கட்டில் முனைவாங்க. எல்லாம் பிரயோஜனம். நீதிமான் எல்லா காரியத்திலும் அவன் மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருப்பான். நீதிமானுடைய பேச்சு மற்றவருக்கு பிரயோஜனமாக இருக்கும். நீதிமானுடைய செய்கை மற்றவனுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நீதிமானுடைய வேலை மற்றவனுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நீதிமானுடைய உதவி பிரயோஜனமாக இருக்கும். பனைமரம் எல்லாவற்றுக்கும் உதவுது பாருங்களேன். அது மாதிரி தான் நீதிமான் பனையை போல செழிப்பான். வெளியில் பார்க்க கருப்பாக இருக்கும், ஆணி அடித்து பாருங்க, அப்போ தெரியும் நெருப்பாக இருக்கும், உள்ளே போகாது. உள்ளே வெட்டி பார்த்தா வெண்மையாக இருக்கும், வெளியில் பார்த்தா ஸ்ட்ராங்காக இருக்கும், உள்ளே பார்த்தா வெண்மையாக இருக்கும். நீதிமான் யார் தெரியுமா? உலக மாமிசம் உள்ளே வர முடியாதபடி ஸ்ட்ராங்காக இருப்பான். ஆமென். அதே நேரத்தில் உள்ளத்துக்குள்ள பரிசுத்தமும் அவன் மென்மை உள்ளவனாக இருப்பான். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். வளர்த்தி மட்டும் இல்லை, பொதுவாகவே இந்தியாவில் பார்த்தீங்கன்னா, உலகத்தில் இந்தியாவில் பெண்கள் ஆண்களை விட கொஞ்சம் உயரம் கம்மியாக இருப்பாங்க. ஆமென். உலகத்தில் ஒரு சம்பவம் நடந்துச்சு, அது வருஷத்தோடு வாசிக்க கவனிங்கள். 1977 ஜூலை 14 கனடா நாட்டில் வாழ்ந்து வந்த சண்டி ஆலன், அவ 7 அடிக்கு மேலே வளர்ந்துக்கிட்டே போனான். வளரக்கூடாதுன்னே ஒரு ஆப்ரேஷன் பண்ணான். அவளுக்கு வளர்ச்சி பிடிக்கல. சரீர வளர்ச்சியை நான் சொல்லலை, ஆன்மீக வளர்ச்சியை நான் சொல்கிறேன். ஹல்லேலூயா. சும்மா ஆளும் வளரணும், அறிவும் வளரணும், சும்மா வளர்றதில்ல. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நீதிமான் பனையை போல செழிப்பான். ஹல்லேலூயா. வறட்சி காலத்தில் பாருங்க, அவன் பச்சையாக இருப்பான். ஆமென். வறட்சி காலத்தில் பாருங்க, பச்சையாக இருப்பான். அதில் அந்த கிழங்கு கொடுக்கும். அந்த கிழங்கு வரும்போது தவன் கூட பிரயோஜனமாக இருக்கும், வேஸ்டே கிடையாது. அந்த தவனில் வெட்டின அந்த ஓட்டை கூட எரிப்பாங்க. நீங்கள் நீதிமானாக இருங்க, எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருப்பீங்க, எல்லாருக்கும் பிரயோஜனமாக இருப்பீங்க. அல்லேலூயா. நம்ம பார்த்தபடி அதுக்கு ஒரு விவசாயம் தேவையில்லை, தனியாக தண்ணி பாய்க்கவோ உரம்போடும் அவசியம் இல்லை. கர்த்தரை சார்ந்து இருந்தால் போதும். நீதிமான் யார் தெரியுமா? யாரையோ சார்ந்து வாழ்கிறவன் அல்ல, கர்த்தரையே சார்ந்து வாழ்கிறவன். நீதிமானின் சந்ததியாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீதிமான் பனை போல செழிப்பான் என்ற வார்த்தையின்படி இயேசுவின் நாமத்தில் செழிக்க நான் உங்களை வாழ்த்துகிறேன். ஜெபிக்கலாமா? தகப்பனே, நீதிமான் பனையை போல செழித்தானே, உடைய பிள்ளைகள் பனையை போல செழிக்க உதவி செய்யும். இந்த நாள் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் பிதாவே. ஆமென், ஆமென். நாளை உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் ஆண்டவருடைய கிருபை உங்களை தாங்கட்டும். God bless you. Have a nice day.